மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் டிவி விற்கிற வேலையெல்லாம் நிறுத்திடணும். இங்கே அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் முழக்கம்னா அப்படி தான் போடணும். இங்கே இராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுக்கிட்டு கையில் வண்டியில் போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாமல் போகணும். நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில் தான் வருவேன். நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்தில் நிற்பேன், போவேன். இந்த மாதிரி கான்வாய் வருது, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயாலாம் கிடையாது. நீ போய நான் வருவேன். போய எனக்கே பாதுகாப்பு, நாட்டுக்கு நே பாதுகாப்பு. நான் தான் என் நாட்டுக்கே பாதுகாப்பு. போய அவர் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில் எங்களை நிறுத்திடுறாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோன்னே இந்த போலீஸ்லாம் பாம்பத்துக்கு திரும்பிக்கிறது, ஏதாவது கேட்பாருன்ட்டு. என்ன பண்ண பூரா தங்கச்சி தம்பி என்ன நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. போகிறவரெல்லாம் பாவமாக இருக்குது. பள்ளிக்கூடத்து பிள்ளை இங்கிட்டு கடக்கிறதுக்கு ஒரு கயிறை குறுக்க கட்டிப்புறாங்க. இதை இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை தொலைக்கணும். கொடுமையாக இருக்கு. இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம்னு இருந்தாப்புல, அதுக்குள்ளே அவன் சிவகுமார் வந்தால் கலவரம் வந்தால் நான் பொறுப்பு இல்லைன்ட்டாப்புல. அதை மழை பெஞ்சிருச்சே, திறந்து விட்டாப்புல, பொறுக்கலை. இவங்க நாடகம் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாப்புல. அதனால் இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். பல ஊர்களில் இருந்து உணர்வு எழுச்சியோடு வந்திருக்கிறீங்க. நம்ம தேர்தலில் தான் தோற்றுக்கிறோம். அவர்கள் சொல்கிறபடி வெற்றி தோல்வி அதில் அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவாக இருக்குது, அது அவ்வளோதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமுங்கிற எண்ணம் வர நம்மளால் வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். ஒன்று தான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தருகிறேன்.